திருச்சி மண்ணின் மைந்தர் எங்கள் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் ஐயா, ஜோதிடத்தில் இப்படியும் சொல்லலாமா, ஜோதிடத்தை இப்படியும் சொல்லலாமா, ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். எப்போ நீ என்னப்பா சொல்ல வந்த, உன்னுடைய சொந்த புராணம்லாம் எங்களுக்கு வேண்டாம். சுக்கிரனை பற்றி பேச போகிறேன். விஷயத்துக்கு வந்துடுறேன். ஸ்ட்ரைட்டாக குயிக்காக ஃபினிஷ். 15 நிமிஷம்தான். 1 நிமிடம் 2 நிமிடம் முன்ன பின்ன போகும். சரிங்களா? நான் எழுதி வைத்து எதையும் கொண்டு வரவில்லை. ஓகேங்களா? எழுதி வச்சு கொண்டு வந்து படித்தவங்கெல்லாம் போய் வீட்டில் சும்மா இருக்காங்க. சரிங்களா? நானும் எழுதி வச்சு கொண்டு வந்து படித்தேன்னு வச்சுக்கோங்க, நானும் சும்மா தான் இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். நான் திருச்சி மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருக்கேன். ஒரு நாள் நானும் நம்ம பிரகாஷ் ஐயா, நம்ம சங்கர் ஐயா, நாங்கள் 3 பேர் ஒரு நாள் காரில் திருப்பூர்லேருந்து திருச்சி வந்தோம். காலையில் 11 மணிக்கெலாம் திருப்பூர் மீட்டிங்கில் போய் பேசிட்டு 11:20க்கெலாம் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு முக்கியமான என்கட்சியில் முக்கியமான சந்திப்பு இருக்கக்கூடிய ஒரு நகரை நோக்கி வரோம். அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா, அதை பிரகாஷ் சார் அதை எப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் சாட்சி. அப்போ சொன்னார் பிரகாஷ் சார், சார் கரெக்டாக அந்த முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுடைய ஊர் பேர் அது. அங்கே கிராஸ் பண்ணும்போது சொல்கிறார், சார் இன்னைக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. அவர் சொல்லும்போது மணி 1:50. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் 3 பேர் மட்டும்தான் அதுக்கு பொறுப்பு. எங்கள் அண்ணன் பக்கத்துலேயே இருக்கிறார், அவருக்கு தெரியும். அன்று இரவு தொலைக்காட்சியில் 8 மணிக்கு ஃப்ளாஷ் நியூஸ் போட்டால் இத்தனை பேர் பலி, அத்தனை பேர் பலின்னு வருது. சார் எந்த ஊர் பேரையும் நான் குறிப்பிடவில்லை, எந்த அரசியல் கட்சியும் நான் குறிப்பிடலை. புரியுதுங்களா? தினமலரில் இந்த 4ஆம் பக்கத்தில் வரும் பாருங்க, கியூன்பேட்டை மாவட்ட செயலாளர் அப்படின்னு எழுதுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போது அந்த இடத்துல அவர் மதியம் 1:50 ஒரு பிரசன்னம் போடலை. சகுன நிமித்தம் ஒன்று பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு சொன்னார். இரவு 8 மணிக்கு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். சார் நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, அசம்பாவிதம் நடந்து விட்டது, மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க, இது தொடருமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். இது வேற எந்த மேடையிலையுமே நான் பேசினது கிடையாது. புரியுதுங்களா? இந்த விஷயம் அன்று நடந்தது. ஜோதிடம் நீங்கள் படிக்க ஆரம்பித்தா ஜோதிடம் உங்களை படிக்க ஆரம்பிக்கும். ஜோதிடத்தை நீங்கள் ஃபாலோ செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜோதிடம் உங்களே ஃபாலோ செய்ய ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து இந்த ஒரு விஷயமே மிகப்பெரிய ஒரு சான்று. புரியுதுங்களா? சரி, இப்போ சுக்கிரனை பற்றி பேசுகிறேன். இதுக்கே 5 நிமிஷம் ஆச்சு, கவலைப்படாதீங்க, இன்னொரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். சுக்கிரனை நம்ம என்ன சொல்கிறோம்? மனைவி, காதல், காமம், ஆடம்பர வாழ்க்கை, கார், இன்னும் உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்க, கலைகள் எல்லாமே வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சுக்கிரன்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன விஷயம் சொல்லவா? உங்களுக்கு தெரிஞ்சது தான், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சஞ்சீவி மந்திரம், மிருத சஞ்சீவி மந்திரம். இது ஏன் குருபவன்கிட்ட கொடுக்கல? யாராவது நம்ம யோசனை பண்ணிப்போமா? ஏன் சுக்கிர பவன்கிட்ட கொடுத்தாங்க? பராசரர் இந்து இலக்கணம்னு அதுக்கு ஒரு நோட்ஸ் கொடுக்குறாரு. ஒளி அளவு ஏன் சுக்கிரனுக்கு அதிகம் கொடுத்தாரு, குருவுக்கு கம்மியாக கொடுத்தாரு? அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் வந்து மிக தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த கிரகத்துக்கு இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஒவ்வொரு கிரகமும் ஒரு தனித்துவம் வாய்ந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பராசரர் வந்து குரு பகவானுக்கு வந்து 10 நம்பர் தான் கொடுத்துருக்கிறார். 10 தானே கொடுத்துருக்கிறாரு ஐயா? 10 தானே? 10 தானே கொடுத்துருக்கிறாரு. இந்து லக்னம் அந்த கிரக கலா பரிமாண எண்ணில் 10 தான் கொடுத்துருக்கிறாரு. சுக்கிரனுக்கு மட்டும் ஏன் 12 கொடுத்தாரு அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. திருச்செங்கோடுக்கு கூட்டப்பள்ளி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு.
திருச்செங்கோடு விட பெரிய ஊராக இருந்தாலும் கோயம்புத்தூர் கொஞ்சம் எட்ட தான் இருக்கு. இதுதான் விஷயம். அப்போ பூமிக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து சுக்கிரன், தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் குரு. அதனால அவர் அப்படி சொல்லியிருக்கலாம். இமேஜினேஷன் ஃபாலோ பண்ணி பாருங்க. சரி, உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உடனே கொட்டி கொடுத்துருவாரா? வாங்க ஒரு சுக்கிரனா பார்த்துருவோமா? சரி, முதல்ல இந்த சுக்கிரன் வந்து எந்த லக்னத்து யோகாதிபதினு பாருங்க. மகர லக்னத்துக்கும் கும்ப லக்னத்துக்கும் ராஜயோகாதிபதி. கரெக்டு தானே? மகரத்துக்கு 5, 10. வேகமாக பேசுகிறனோ? கும்ப லக்னத்துக்கு 4, 9. நல்லா கவனிச்சுக்கோங்க. சுக்கிரன் தரக்கூடிய அத்தனை விஷயமும் இன்னொரு கிரகமும் கொடுக்கும். சுக்கிரன்கிட்ட மட்டும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நம்ம மேடையில் சொல்கிறோம். ஆனால் தனித்துவமாக இன்னொரு கிரகம் இருக்குது. அதையே நான் கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் கேட்டிங்கன்னா. சரிங்களா? உங்களுக்கு ஒரு தூண்டுதல். அப்போ இந்த 2 லக்னத்துக்கு அவர் நல்ல யோகத்தை தருவார். அதற்காக சுக்கிரன் போய் மகர லக்னத்துக்கு சிம்மத்தில் போய் சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, அங்கே போய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, எனக்கு ஏன் கொடுக்கலன்னா என்கிட்ட கேட்காதீங்க. என்கிட்ட அதுக்கான பதில் இருக்குது. நான் இல்லைன்னா சொல்லலை, இருக்குது. ஒரு கிரகம் வலிமையுடன் செயல்பட வேண்டும் என்றால் முதலில் தன் ஆதிபத்திய பலனை பார்க்கணும். யாரோட இணைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும், யார் வீட்டில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும், யார் நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். முடிஞ்சிச்சு. இதற்கு மேலே ஜோதிடம் இல்லை. இந்த 2 லக்னத்துக்கு அவர் யோகத்தை கொடுப்பார். மிஞ்சும் பலனையாவது தருவார். நம்ம பொன்னையா சுவாமிகள் தான் அழகாக சொல்வார், மிஞ்சும் பலனையாவது தருவார். என்ன அப்படிம்பார். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதே சுக்கிரன் மிதுன லக்னத்துக்கு வந்து 5, 12ஆம் அதிபதியாக வருவார். பூர்வ புண்ணியாதிபதி விரையாதிபதியாக வருவார். இந்த மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் நல்ல பலனை தருவார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துக்கு 2, 9ஆம் அதிபதி. இங்கேயும் ஓரளவு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக தருவார். சார், நல்ல பலன்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், சொகுசாக வேர்க்காமல் நகத்தில் அழுக்கப்படாமல் சாப்பிட்லாம் சார், அவ்வளோதான் சார். செந்தில் வந்து சொல்லுவார்ல பாய்ஸ் படத்தில், நீ ஒரு முதலாளி, உனக்கு நான் தொழிலாளி, நாளைக்கு ஏன் நான் போய் சாப்பாடு வாங்கணும், நாளைக்கு நான் போகணும்னு அந்த காமெடியில் சொல்லுவார். ஊரெல்லாம் நம்ம அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்படுறது எதுக்கு? வயிற்றுக்காக அப்படிம்பார். புரியுதுங்களா? முதல்ல சுக்கிரன்னா சுவையான உணவு, 2ஆம் இடம். ஓகேங்களா? நீங்கள் இந்த ரிஷபம் துலாம் லக்ன ராசிக்காரங்களா எடுத்து பாருங்களேன். சாப்பாடு டேஸ்டாக இருந்தால் ஒரு வயிறு, சாப்பாடு டேஸ்ட் இல்லைன்னா அதற்கு வேற வயிறு வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த அமைப்பு இருக்கும். அப்போ இந்த 2 லக்னத்துக்கும் மிதுனத்துக்கு 5, 12, கன்னிக்கு 2, 9 இதற்கும் சுக்கிரன் நல்ல பலன் செய்வார். ஒருத்தர் கேட்குறாரு, ஐயா நேற்று எனக்கு ஃபோனில், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேங்க, சொல்லுங்கள், எனக்கு மிதுன லக்னம், உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு மிதுன லக்னம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம் அடைஞ்சிருக்கு, எனக்கு இப்போ சுக்கிர தேசம் நடக்குது, சுக்கிரன் வந்து எப்படி வேலை செய்யும்? நிறைய ஜோசியர்கள்கிட்ட பார்த்துட்டேன், சுக்கிரன் 4ல் நீசம் அடைஞ்சிருக்கு, ஆனால் திக்பலம் அடைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன பலன் கேட்டால் யாருமே சொல்லலை. இதே மாடுலேஷனில் தான் அவர் என்கிட்ட பேசினார். புரியுதுங்களா? நம்பரும் வச்சுருக்கேன். நான் சொன்னேன், நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தீங்களோ அந்த ஜோதிடருக்கு கேட்கலாம்ல, நம்மக்கிட்ட கட்டணம் கட்டிட்டு தான் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். சரி, ஆர்வத்தில் ஃபோன் பண்ணிட்டீங்க, சொல்கிறேன் அப்படின்ட்டு கல்யாணம் ஆச்சான்னு கேட்டேன். ஏன்னா சுக்கிரனா முதல்ல கல்யாணம் தானே. கல்யாணம் ஆச்சான்னு கேட்டேன், ஆச்சு. ஆச்சான்னு கேட்டேன், மறுபடியும் சொல்கிறாரு ஆச்சின்னு. உன் மனைவி எங்கேன்னு கேட்டேன், மனைவி இங்கே இல்லை. 2வது தடவை நான் ஆச்சான்னு கேட்டதுக்கான அர்த்தம் உனக்கு புரியல பத்தியா? 2வது தடவை தானே கேட்டேன், புரியல. சரி, மனைவி எங்கே? மனைவி இல்லை சார், கோச்சிட்டு போயிட்டாங்க. சரி இருக்கட்டும். குழந்தை பிறந்துச்சா? இல்லை சார். நல்லா புரிஞ்சுங்க, சுக்கிரன் முதலில் 4ஆம் இடத்தில் நீச்சம் அடைகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதற்கு ஒரு பலனை கண்டிப்பாக தருவார். அதற்கு அப்புறம் அங்கே திக்பலம் வாங்கியிருக்கிறார். என்ன நட்சத்திரத்தில் இருக்கட்டும் சார்,
அங்கே யார் யார் நட்சத்திரம் இருக்கு? சூரியனுடைய நட்சத்திரம் கன்னி வீட்டில், சந்திரனின் நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். இங்கே செவ்வாயுடைய நட்சத்திரம் மட்டும் இருந்துச்சுன்னா 22,000 வோல்டேஜில் கையை பிடிக்கிறாரு சுக்கிரன்னு அர்த்தம். வேணவே வேணாம் ஒத்து அப்படின்னு ஓடணும். ஆனால் அவருடைய ஜாதகத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க, 3ஆம் அதிபதியுடைய சாரத்தில் சுக்கிரன். நான் பேசின ஸ்டைல்லே நீங்கள் சொல்லி தெரிஞ்சிருக்கணும். நான் சொன்னேன்ல அவரை மாதிரி பேசி காட்டினேன் இல்லைங்க, அதுலேயே நான் சொன்னேன், அப்பா உன்னுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீசம் அடைஞ்சா என்ன, திக்பலம் அடைஞ்சா என்ன, 3ஆம் இடம் கெட்ட பயடா நீ அப்படின்னு சொன்னேன். 3ஆம் இடம் என்ன இருக்கு? தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், புகழ், முன்னேற்றம், கீர்த்தி, முதல் சொட்டு சேல்ஸ் பண்ணுறது, தகவல் தொடர்பு, ஐடி ஃபீல்டு எல்லாமே ஓரமாக வச்சுக்கலாம். தைரியம், வீரியம் இதுதானே ரொம்ப முக்கியம். உன் ஜாதகத்தில் இவ்வளோ பெரிய குழப்பத்தை இருந்து அந்த குழப்பத்தை கண்டு காணாமல் ஒரு பெண்ணின் வாழ்க்கை நீ வீணடித்து விட்டாய் மகராசா அப்படின்னு. ஜோதிடம் கடிவாளம் போட்ட குதிரை அல்ல. 360 டிகிரியில் நாம் அதை ஆய்வு செய்ய வேண்டும். நம் நாட்டின் பிரதமர் பேசும்போது கவனிச்சிங்கன்னா தெரியும், திடீர்னு இப்படி பார்த்து பேசுவார், இப்படிம்பாரு. அவர் தலை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃபுல்லாக இப்படி வரும். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம மோடியை தெரிஞ்சு வச்சுட்டு பேசுகிறாருன்னு அர்த்தம். அப்படி ஜோதிடரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும். சரி, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா சார், அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி எப்படி சார் இருக்கும்? லக்னாதிபதி தான் சார் முதலில் பலகீனம். நல்லா புரிஞ்சுங்க, லக்னமும் லக்னாதிபதியும் பலம் அடைஞ்சிச்சு அப்படின்னா மற்ற விஷயங்களை நீங்கள் கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு பார்க்கணும், இல்லாட்டி உங்கள் பேர் கெட்டு போயிடும். அப்போது சுக்கிரன் நீசம் அடைஞ்சாலும் அதற்கு ஒரு பலனை கொடுத்து திக்பலத்துக்கான வேலையும் செய்வார். மாதம் 70,000 ரூபா சம்பாதிக்கிறார். 70,000 சம்பாதிக்கிறவர் எப்படியும் ஒரு 30,000 செலவு பண்ண மாட்டார். அந்த செலவுக்கான கிரகமே சுக்கிரன் தானே. வரவு இருந்தால் தாங்க செலவு பண்ண முடியும். அதை கொடுத்தாருல. அம்மா இன்னமும் நல்லா இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர்ட் ஆகியிருக்கிறாங்க, பென்ஷன் வருது, அம்மா நல்லா இருக்கு, நாலு நல்லா இருக்கு. ஒருவேளை இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பை காட்டியிருக்கும். சார் நான் அப்போ வாழ்கிறதுக்கு வழியே இல்லையா சார்? ஏன் வழி இல்லை? இப்போ உனக்கு சுக்கிரதசை தானே நடக்குது. ஜோதிடத்தை கையில் எடு, ஆடிட்டர் ஆகு, ஆடிட்டர் அலுவலகத்துக்கு போயிட்டு வா, மேக்ஸ் புக் வாங்கி படி, பெருமாள் கோயிலுக்கு போ, புதனை இயக்கு, பச்சை கலர் சட்டை போடு, உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு அவருக்கு ஒரு ஆறுதல் சொன்னேன் நான். அப்போ மிதுன லக்கணத்துக்கு ஒரு 4ஆம் இடத்துல நீசம் அடைஞ்சு திக்பலம் அடைவார். அது ஒரு வகையில் யோகம்தான். நான் இன்னொரு இதே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். முன்னாடி சொன்ன ஜாதகத்துக்கு இதே பொருத்தாதீங்க, கேப் விட்டு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கிறார். யாருக்காவது தெரியுங்களா? குறுகிய காலத்தில் சூப்பர் ஸ்டார் ஆனவர். நம்ம ரஜினி கமல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படியே பாலச்சந்தர்கிட்ட அடி வாங்கி எஸ்பி முத்துராமன் சார்கிட்டலாம் இது பண்ணி பல படங்கள் பண்ணி பெரிய ஆளாக இருப்பாங்க. டக்குன்னு இப்போ ஒருத்தர் உள்ளே சூப்பர் ஸ்டார் ஆகிருக்கிறார். யாருன்னு தெரியுங்களா? எஸ்கே சிவகார்த்திகேயன். அந்த மாதிரி ஜோதிடத்துறையில் டக்குன்னு மிகப்பெரிய புரட்சி செஞ்சவர். அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே அரங்குக்கு அவர் வரார். கோயில்பட்டியுடைய தங்கமகன் தங்கபாண்டியன் ஐயாவுக்கும் மிதுன லக்னம் 4ஆம் இடத்துல சுக்கிரன். சுக்கிரதசை அவருக்கு நடக்குது. ஜோதிடத்துறையில் எவ்வளோ பெரிய புரட்சி பண்ணியிருக்கிறார் தெரியுங்களா? நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறேங்க. ராசி காரகத்துவம், பாவக காரகத்துவம் அவர் வந்த பிறகுதான் எல்லாரும் அதை ஆய்வு செய்ய ஆரம்பித்தோம். அதற்கு முன்னாடிலாம் இல்லை. புரியுதுங்களா? அப்போ மிதுன லக்கணத்துக்கும் கன்னி லக்கணத்துக்கும் சுக்கிரன் மிஞ்சும் பலனையாக தருவார். உடனே நம்ம நினச்சிடக்கூடாது, எப்பாங்க வா கன்னி லக்கணமா உனக்கு பொண்டாட்டியால் பிரச்சனையா? ஆமாம் சார் ஆமாம். இந்த சாரிடான விளம்பரத்துக்கு முன்னாடி வரும் பாருங்க, உனக்கு என்ன உங்கள் அப்பாவால் பிரச்சனை? ஆமாம் சார் ஆமாம் சார். நல்லா புரிஞ்சுங்க,
எத்தனை கன்னி லக்கணத்துக்காரன் கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோட செட்டில் ஆகி ராஜபோகம் வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க தெரியுமா? இந்த இடத்துல காலபுருஷ தத்துவத்தை கொஞ்சம் ஒதுக்கி தான் வைக்கணும். ஒரே மாதிரி நான் முன்னாடி சொன்னதுதான், ஒரே மாதிரி நீங்க கடிவாளம் போடாதீங்க. கன்னி லக்னம் தான், சுக்கிரன் கண்ணில இருந்தாலுமே கூட ஒரு மனிதனுக்கு தேவையான தாம்பத்தியத்தை தரதானே செய்யறாரு. அவன் நல்லவன் தானே, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் நீசம்னா அது கிடைக்காது, போவாது, வராதெல்லாம் சொல்லவே கூடாது. ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் தருவார். இன்னைக்கு காலையில் நான் வாகனத்தை ஓட்டிகிட்டு வரும்போது என்னுடைய ஊரில் ஒரு மிகப்பெரிய நிலம் வச்சு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒருத்தருடைய ஜாதகத்தில், அதாவது எப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. இந்த நாமக்கல் ரோடில் ஆரம்பித்து சங்ககிரி ரோடு வரைக்கும் ஃப்ளாட் போட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஆள் 15 வருஷத்தில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி. அவர் ஜாதகத்தில் செவ்வாய் நீசம் தெரியுங்களா? மண்மணிக்கு சொந்தக்கார கிரகம் யாரு? செவ்வாய். உடனே செவ்வாய் நீசம். இப்போ காலையில் நான் அங்கேருந்து வரேன், வெளியில் கதவு கூட்டுறதுலும் போது புழுதி காற்றுல உள்ள வரக்கூடாதுன்னு கதவை லேசாக சாத்தி வச்சுட்டு கூட்டிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8:30 மணிக்கு வந்துட்டேன். இன்னும் மண்டபமே திறக்கலை போலன்ட்டு நான் போகக்கூடாது, வெயிட் பண்ணு, அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. பொறுமை வேணும். ஒரு கிரகம் நீசமடைஞ்ச கிரகம்லாம் நீச பலனை தரும்லாம் நினச்சிடாதீங்க. சேலத்தில் இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு மீட்டிங்கில் பேசினேன். சனி உச்சமடைஞ்சா யோகம்னு சொல்கிறீங்க. சனி உச்சமடைஞ்ச எத்தனை பேர் என்ன வாழ்க்கையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உச்சமெல்லாம் உச்சம் கிடையாது, நீசமெல்லாம் தோஷமும் கிடையாது. சரி, இந்த மிதுனத்துக்கு அன்றைக்கி அவர் நல்ல பலன் செய்வார். மானியத்தினை பொன்மானியெல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க. ஓகே, சரி. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், ரிஷபதுலாமுக்கு வந்துடுறேன். லக்னாதிபதியும் அவர் தான், 6ஆம் அதிபதியும் அவர் தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த 2 லக்னத்துக்கு அவர் நன்மையை தான் செய்வார். ஐயா செய்வார் தானே? நிச்சயமாக செய்வார். ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதை சார்ந்த பிரச்சனை கொடுக்குறாரா? நீங்கள் இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க மட்டும் வீடு கட்டுறதுக்கு கடன் லிமிட்டாக வாங்குங்க. கடன் அடைச்சிருவீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா அவர் தான் 6ஆம் அதிபதியாக வராரு. கண்டிப்பாக அடைச்சிருவீங்க. கடன் அடைச்சி முடிக்கும் போது மனைவிக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையும் கொடுத்துட்றாரு. இதுவும் நடந்திருக்கு, இதை மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் துலாம் லக்கணத்துக்கு அவரே 8ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதியாக வராரு. வாகனம் ஓட்டும்போது கவனமாக ஓட்டுங்க, கண்டிப்பாக எங்கேயாவது கொண்டு சிக்க வச்சிருவார். நான் ஏன் விஜயன் சொல்கிற மாதிரி ஏன் இதையெல்லாம் நான் சொல்கிறேன் என்றால், அந்த லக்கணத்துக்கு ஆகாத இடத்துல போய் ஆகாத மனிதருடைய சாரம், பார்வை, தொடர்புலாம் வாங்கும்போது வச்சு செஞ்சிடறார். சரி, இப்போ அந்த 6 லக்கணத்துக்கு நல்லது செய்கிறார். மீதி 6 லக்கணம் இருக்கு இல்லையா? இந்த 6 லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல மீனமும் தனுசும் எடுத்துக்கலாம். இந்த 2 லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா தனுசுக்கு 6ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. கஷ்டத்துக்கு பிறகு உங்களுக்கு லாபத்தை கட்டாயம் தருவார். மன உளைச்சலுக்கு பிறகு உங்களுக்கு லாபத்தை தருவார். பெண்களால் ஒரு பிரச்சனை கொடுத்து லாபத்தை தருவார். இதெல்லாம் நடக்கும். தனுசு லக்கணத்துக்கு சொல்லியாச்சு. மீன லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி. வெளியூர் வெளி மாநிலத்திலலாம் போய் செட்டில் ஆகிட்டிங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, டெவலப் பண்ணி விட்டுருவார். உள்ளூரில் இருந்தேன்னு வச்சுங்க, ஒரு பெண்ணால் பிரச்சனை ஏற்பட்டு ஊரை காலி பண்ணிட்டு ஓடுறதெல்லாம் இந்த அமைப்பு தான். கடைசி மேசம் விருச்சிகம். மேசத்துக்கு 2ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி சுக்கிரன் தான். நம்ம அக்கா ஒருத்தங்க சொன்னாங்க, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாதீங்க, அந்த வாழ்க்கைலாம் சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் மேச ராசி, அக்கா மகளை தான் கல்யாணம் பண்ணார். அக்கா மகளே இந்து அப்படின்னு கல்யாணம் பண்ணார். எனக்கு தெரிஞ்சுதான் பண்ணார். 86 தான் கல்யாணம் பண்ணார். நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தார். இப்போவும் நல்லா தான் வாழ்கிறார். எங்கே போய் குறைய கண்டார்? நல்லா தான் இருக்கிறார், சேமமாக இருக்கிறார்.
வாடகை வருமானத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு இளமை ஈதோ ஈதோன்னு பாட்டு பாடிட்டு இருப்பார் வீட்டில். ஏன் இதை தவிர உங்களுக்கு வேறு பாட்டே தெரியாது அப்படின்னா, இந்த ஒரு பாட்டு தான் சும்மா சும்மா என் காதில் ரிங் ஆகிட்டுருக்கு. எப்படி ஆகாமல் இருக்கும்? அங்கே தான் சுக்கர தேசம் ஓடிட்டுருக்குல்ல, சாரி சுக்கர புத்தி. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சின்ன வயசுலேயே சுக்கர தேசம் வந்துடும் இல்லையா? சுக்கர புத்தி ஓடும்போது பாட்டு பாடிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. விதிகளும் விதிவிலக்குகளும் அடங்கிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் இந்த ஜோதிடம். சரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு அவர் 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி. மனைவியால் லாபமும் இருக்கும், மனைவியால் விரயமும் இருக்கும். நீங்கள் ஒருத்தர் அப்படி தான் நான் சொல்லும்போது சொன்னார், இப்போ இல்லைப்பா என் ஒய்ஃபால் எனக்கு எந்த விரயமும் இல்லை, உனக்கு உன் ஒய்ஃபே விரயம்தான் அப்படின்னு. என்னைய அப்படி சொல்கிற? யோ, உன் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி வந்து நீதாயா படிக்க வச்ச? ஆமாம் சார். நீதாயா குழந்தை பேரெல்லாம் பார்த்த? ஆமாம் சார். மறுபடியும் நீதாயா பிஎட் படிக்க வச்ச? ஆமாம் சார். வீட்டில் மரவாசல் வரைக்கும் நீ தானே சார் நீதாயா பார்க்குற? ஆமாம் சார். இப்போ இதுக்கு எல்லாம் பேர் என்ன சார்? அது மட்டும் டிவியில் பார்க்குறீங்க. வீட்டு வேலை செய்யாத பெண்ணே இல்லைன்னு ரஜினிகாந்த் அங்கே பேசும்போது கை தட்டுறீங்களே. உங்கள் ஒய்ஃபை எந்திரிச்சு செய்ய சொல்லாமலங்க சார். அக்கா இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, பெண்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு என் வீட்டுக்காரமாக அதை லைவில் பார்த்துட்ருக்காங்க. 95% பெண்களை ஆண்கள் கஷ்டப்படுத்துறது இல்லை. நீங்களாம் யாருமே பதில் சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா நான் ஏதோ கஷ்டப்படுத்துறது இல்லைங்க. அப்போ நல்லபடியான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சரி, சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. முடிச்சிடறேன். சிம்ம லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. இந்த சிம்ம லக்கணத்துக்காரங்க பெரும்பாலான பேர் பாருங்க கவர்மெண்ட் கார்பரேஷனில் வேலை பார்ப்பாங்க சார். கார்பரேஷனுங்கிறது போக்குவரத்து கழகத்தில் வேலையில் இருப்பாங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும், வாகன சுகம் இருக்கும், மனைவியால் நல்ல ஆதாயம் இருக்கும். என்ன சார் நீங்கள் சிம்ம லக்கணத்துக்கு அவர் எந்த வகையிலும் நல்லவர் இல்லையே, என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்றாலும் லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து அமர்ந்திருந்தாலும் நல்ல யோகமான பலன்களைத்தான் செய்கிறார். ஏன்னு தெரியுமா? அதற்கு காரணம் சொல்கிறேன். துலாம் லக்கணத்துக்கு விட்டுருங்க, அவர் பாதகாதிபதியாக வந்துடுவார். ரிஷப லக்கணத்துக்கு பாருங்கள், ஒரே ஒரு கேந்திராதிபதியாக சூரியன் வருவார். நீ உன் பிள்ளைய வளர்த்தனா நான் என் பிள்ளை, நீ என் பிள்ளைய வளர்த்தனா நான் உன் பிள்ளைய வளர்த்துக்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இந்த சப்ஜெக்ட் இதுக்குள்ளார இருக்கு. சரி, கடைசியாக ஒரு லக்கணத்துக்கு வரேன், கடக லக்கணம். இந்த லக்கணத்தை பற்றி அக்கா பேசுனாங்க. விபரீத ராஜயோகம் நான் சொன்னேன், நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சடனாக ஒரு விஷயம் வரும், சடனாக ஒரு விஷயம் போயிடும். ரஜினிகாந்த் சொல்வார்ல, ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா ஏன் நடக்குதுன்னு கேட்க முடியாது, போச்சுனாலும் ஏன் போச்சுன்னு கேட்க முடியாது. கடக லக்கணத்துக்காரங்களாம் மிகப்பெரிய சாதனையாளர்கள், மிகப்பெரிய வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள். தலை வணங்கி ஏற்றுக்கொள்கிறேன். ஒரே ஒரு ஆளை பற்றி பேசலாம். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி கடக லக்கணம். நிறைய சாதனை செஞ்சுருக்கார் சார். நவீன கால சிற்பின்னு சொல்கிறாங்க, அப்படின்றாங்க, இப்படின்றாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லவா? தன்னுடைய சொந்த குடும்ப விஷயத்தில் தன் குழந்தைகளை சமாதானப்படுத்த முடியாமல் திணறியவர் தான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர். புரியுதுங்களா? சரி, இன்னொரு அம்மாக்கிட்டே வந்துடலாம். இப்போ அந்த அம்மா கோச்சுக்கும், அப்புறம் பீச்சிலேருந்து வந்து நைட்டு கனவுல நான் போட்டு பிராண்டி எடுத்துரும். ஓகேங்களா? அவங்க மிதுன லக்கணம். எப்பா மேடை பூரா 7ல் குரு இருந்தால் யோகா அப்படி இப்படின்னு சொல்கிறேன், 7ல் குரு இருந்து எனக்கு கல்யாணமே இல்லையாடா, ஒரு குழந்தை கூட எனக்கு இல்லையாடான்னு அந்த அம்மா அப்புறம் புலம்பி தீர்த்துரும். அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், பதவியை கொடுத்துச்சு, அதிகாரத்தை கொடுத்துச்சு. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சி, எல்லாமே கொடுத்துச்சு. நான் கல்லூரியில் 2ஆம் வகுப்பு 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தேன். அப்போது எங்களுடைய தமிழ் பேராசிரியர் ஒரு மேடம் அப்போ தான் வராங்க. சாதனை பெண்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லும்போது, சாதனை பெண்களை பற்றி நீங்கள் எழுதிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், சாதனை பெண்கள்ங்கிற லிஸ்ட்டில் எங்கள் அம்மா பேர் எழுதிட்டேன்.
என்ன பெத்து வளர்க்கறத விடவா எங்கள் அம்மா வேற ஒரு புது சாதனை செய்ய போகுது அப்படின்னு எழுதிட்டேன். கொண்டு போய் சப்மிட் பண்ணுறேன். அவங்க பேர் எழுதுவாங்க, இவங்க பேர் எழுதுவாங்க. அட்லீஸ்ட்டு நம்ம அம்மா பேர் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன். அம்மா என்னங்க சாதனை பண்ணாங்கன்னு. இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டை ஆள்கிறார், இந்தியாவுக்கு இரும்பு பெண்மணியாக விளங்குகிறார், அதை பண்ணுறார், இதை பண்ணுறார், அப்படி பண்ணுறார், இப்படி பண்ணுறாருன்னா நிறைய அந்த அம்மா சொன்னாங்க. நான் சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு ஆட்சின்னு என்னன்னு தெரியாதுங்க, எங்கள் அம்மாவுக்கு அதிகாரம்னு என்னன்னு தெரியாது, எங்கள் அம்மாவுக்கு அந்த பவர்னா என்னன்னு தெரியாது. என் அம்மா இறந்ததுக்கு பிறகு என் அம்மா பெயரை சொல்ல நான் இருக்கிறேன், என் வாரிசு இருக்கிறது. முடித்தேன். நான் மீதி சொல்லக்கூடாது. நான் அப்பவிலிருந்து அப்படியே நின்றுவேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களா எங்கள் அம்மா மிகப்பெரிய சாதனையாளர் அப்படின்ட்டு? ஒத்துக்கிறேன்னு சொல்லி என்னோடய எத்திக்ஸை அவங்க வாங்கிட்டாங்க. அப்போ இந்த கடகலக்கணத்துக்கு ஒரு வகையில் அவர் நன்மையை கொடுக்குற மாதிரி இருக்கும், சுருட்டி விட்டுருவார். ஸோ கடகலக்கணமாக இருந்து உங்களுக்கு சுக்கிரனுடைய தசை 3, 6, 10, 11ஆம் இடத்துல அந்த 11 மட்டும் எடுத்துருங்க. 3, 6, 10 இருந்தால் யோகங்க. கடகலக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல ஒரு நீசம்னு எடுக்காதீங்க. பாதகாதிபதி நீசம் அடைஞ்சால் நல்லது. அதே மாதிரி 6ஆம் இடம், கடகலக்கணத்துக்கு 6ஆம் இடம் தனுசு வீடு, அந்த வீட்டில் இருந்துட்டா கூட பரவாயில்லை. 10ஆம் இடம், கடகலக்கணத்துக்கு 10ஆம் இடம் மேசம், அதில் அவருடைய சொந்த நட்சத்திரம் இருக்குது, பரவாயில்லையோ பரவாயில்லை, நல்லது. ஆனால் 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து தசையை நடத்தினால் உங்களுக்கு விபரீத ராஜயோகமும் தரும். ஏதோ ஒரு படத்தில் எதுக்கு எனக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்கன்னு தெரியல, இப்போ எடுத்தாங்கன்னு தெரியலைங்கிற மாதிரி உங்களை மேலே கொண்டு போய் கீழே கொண்டு வந்து போட்டுரும். ஸோ கிரகம் ஒன்று தான், 12 லக்னங்களுக்கும் அது எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆய்வு செஞ்சு எடுத்துங்க. நிறைய பேர் நோட்ஸ் எழுதுறீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். காலையில் 11 மணிக்கு எழுதுன நோட்ஸை யாராவது ஒருத்தங்க இப்போ அந்த நோட்டை பார்க்காம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? காலையில் 11 மணிக்கு நோட்ஸ் எழுதியிருப்பீங்க, அந்த நோட்ஸை இப்போ சொல்ல முடியுமா? அடப்புவாங்க சார், காலையில் சாப்பிட்டது இட்லியா சோறான்னு தெரியல, நீங்கள் அதுவே எங்களுக்கு மறந்து போயிருக்கும், எதை கேட்குறீங்க? நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஜோதிடருக்கு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நோட்ஸ் எழுதுறது மிகப்பெரிய விஷயம், நான் தப்பே சொல்லலை. ஆனால் ஒரு 4 பாயிண்டை மனசில் நிறுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நான் நோட்ஸ் எழுதலை, எங்கள் அக்கா பேசின எதையுமே நான் நோட்ஸ் எழுதலை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வேறு ஒரு படத்தில் செந்தில் அதிகாரியாக வருவார், இதுதான் ஃபைலா சார் பார்த்துங்கன்னு சொல்லி தூக்கி காட்டுவார் இல்லைங்க கவுண்டமணி சார், அந்த மாதிரி இது வேற ஒரு இது. மொபைலும் பாருங்கள் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஜோதிடத்தை ஒரு விஷயத்தை மைண்டில் ஏற்றிட்டு உங்களுடைய அனுபவத்தில் அதை சொல்லும்போது நீங்களும் நாளைக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஜோதிடர் ஆவீங்கன்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு என்னுடைய இனிய நண்பர் பிரகாஷ் சார் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தொலைபேசி எண் 96 298 15 992. மீண்டும் சொல்கிறேங்க, 9629815992. ரவிச்சந்திரன், திருச்சி. உங்களுக்கு இந்த சுக்கிரனை பற்றி பேசுகிறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆன்சர் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம். மிகவும் அற்புதமான ஜோதிட கருத்துக்களை நம்மிடம் ரொம்ப அழகான விஷயங்களை எடுத்து கொடுத்தாரு. திருச்சி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நமது செந்தூரான அறக்கட்டளையினுடைய செயலாளர் சங்கரையா அவர்கள் மற்றும் வினோதினி அம்மா இருவர்களும் சேர்ந்து பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்துவார். ஐயா ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நான் ரவிச்சந்திரன் ஐயா சங்கரையா 3 பேர் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ முடிச்சுட்டு திருப்பூர் மீட்டிங், லலிதாம்பிகை அவங்க திருச்சி திருப்பூர் சகோதரிகள் மீட்டிங் அவங்க முடிச்சுட்டு நாங்கள் 3 பேரும் ஒரு ஊர் வழியாக போகும்போது சொல்கிறேன், திடீர்னு ஐயாட்ட சொன்னேன், ஐயா இங்கே ஏதோ ஒரு பெருசாக நடக்க போகுது, மனசுக்கு தோணுது, ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். எல்லாம் ஜாலியாக ஆடிக்கிட்டு இருக்காங்க, என்னங்கயா நடக்க போகுது அப்படின்னு சொன்னார். ஆனால்
நாங்கள் வீடு போய் கூட சேரவில்லை, அந்த அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த நான் சொன்ன கரெக்டாக சொன்ன இடத்துல அது நடக்குது. அதை நான் மறந்துட்டேன். ரவிச்சந்திரன் ஐயா ஞாபகப்படுத்தினார்.